சீர்காழி அருகே மதுபான கடை வாயிலில் மயங்கி விழுந்து வாலிபர் உயிரிழப்பு. கள்ளமது அருதி உயிரிழந்ததாக கூறிய அரசு மதுபான கடை முன்பு ஆர்ப்பாட்டம். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்னலகுடி கிராமத்தில் அரசு மதுபான கடை 5766 இயங்கி வருகிறது. இந்நிலையில் இன்று நெம்மேலி கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்ற வாலிபர் மதுபான கடை திறப்பதற்கு முன்பு கடைக்கு வந்தார். அப்போது மயங்கியதால் அருகில் இருந்தவர்கள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து 108 வாகனம் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். 108 வாகன மருத்துவ உதவியாளர் மயங்கிய சதீஷை சோதனை செய்ததில் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனை அடுத்து அவரது உறவினர்கள் மதுபான கடை அருகே செயல்பட்டு வரும் பாரில் கள்ளமது விற்பனை செய்து வருவதாகும். அதனை அருந்தியே சதீஷ் உயிரிழந்தார் என கூறி கள்ளமது விற்பனை செய்த பார் உரிமையாளரை கைது செய்ய வேண்டும், இறந்த சதீஷ் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என சதீஷ் உடலை மதுபான கடை வாயிலில் வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் சீர்காழி காவல்துறை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை மற்றும் காவல் ஆய்வாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுபான கடையில் வாலிபர் உயிரிழந்த செய்தி கேட்டு கிராம மக்கள் கூடி வருவதால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன்.